விருட்சா இன்சார்ஜ் ருக்மியா பிரபு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ வந்து நான் ஜஸ்ட் 10th முடிச்சிருந்தேன். ஜஸ்ட் ஜூனியர் காலேஜ் போயிருந்தேன். அப்போ வந்து குரு மகாராஜ் கேட்டார், how many rounds you are chanting அப்படின்னு. எத்தனை மாலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு மாலை ஜெபம் பண்றேன் குரு மகாராஜ். ஒன்லி ஒன் ரவுண்ட் அப்படின்னாரு. எஸ் அப்படின்னேன். அப்போ வந்து எங்களுடைய இன்சார்ஜ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். இவர் வந்து கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, யூஆர் ஃப்ரம் கும்பகோணம், ஹோலி ஹோலி பிளேஸ். வை ஒன் ரவுண்ட், மேபி மோர் அப்படின்னாரு. ம். அப்பையிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏதோ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து குரு மகாராஜரோட கருணை. அப்போ வந்து நான் சின்ன வயசு, அதனால குரு மகாராஜ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருப்பாரோ அவங்களோடய சேர்ந்து போயிட்டு இருப்பேன். அது மூலியமா குரு மகாராஜர் அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. குரு மகாராஜுக்கு வந்து பர்சனல் சர்வீஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ரத யாத்திரெல்லாம் நான் ஒவ்வொரு வருடமும் வந்து குரு மகாராஜை பார்ப்பேன். குரு மகாராஜ் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாரு, நான் ஸ்டாப். நான் நேத்தி வந்து இங்க நிறைய கிளாஸ் கொடுத்தேன் தமிழ் கீதாலெல்லாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்தியில வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பக்தி ரசாமிர்த சிந்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து குரு மகாராஜ் வந்து எக்ஸாக்டா அதுல வந்து நிறைய லீலைகள் வந்து அதுல பதிவு, அதை வச்சு சொல்லலாம். அதுல வந்து சாந்தீர் சாந்தீர் அப்படின்னா குரு மகாராஜ் அது பிரபுபாதர் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாருன்னா ஃபர்கிவ்னஸ். எல்லாரையும் வந்து மன்னிக்க கூடியவர் எந்த தருணத்திலையும். சாந்தீர் அவ்யக்த காலர்வம். ஆஹ் இது வந்து நிறைய பாஸ்ட் டைம் இருக்கு. ஒரு தடவை வந்து நான் குரு மகாராஜ் பர்சனல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு டெம்பிள் பிரசிடென்ட்லாம் உள்ள வந்தாங்க ரூம்குள்ளார. அப்ப அந்த டெம்பிள் பிரசிடென்ட் வந்து ரொம்ப கோவமா பேசுறாரு குரு மகாராஜ் கிட்ட. நானே நினைச்சேன், என்னடா இவ்வளவு பெரியவன் இவ்வளவு சத்தமா பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹ் அப்போ வந்து குரு மகாராஜ் கேட்கிறார். குரு மகாராஜ் ஒண்ணுமே சொல்லல, ஜஸ்ட் கேட்டுட்டே இருந்தார். கேட்டு முடிச்சப்புறம் அப்புறம் வந்து சொன்னார், குரு மகாராஜ் சொன்னார், நீனும் என்னோட டிசைபிள் தான், அவரும் என்னோட டிசைபிள் தான். இவங்க உங்களை யாரை வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஆஹ் அதனால நான் வந்து அவரை கூப்பிடுறேன், நான் பேசுறேன். வி வில் ரிசால்வ் திஸ் இஷ்யூஸ். நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னே சொல்லி குரு மகாராஜ் வந்து அந்த பொறுப்பை எத்துண்டார். குரு மகாராஜ் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த சமயத்துல வந்து ஒரு உண்மையே சொல்லல. இது வந்து ஒரு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து ஒரு லீலையை வந்து நமக்கு எனக்கு வந்து ஞாபகம் கொடுத்துச்சு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்காக வங்காளத்திலிருந்து சிவானந்த சேன் வந்து யாத்திரையை வந்து கூட்டின்னு போவார். யாத்திரை அப்படின்னாலே வந்து நிறைய பேரை கூட்டின்னு போறோம். நிறைய மக்களை வந்து அவங்களுக்கு பிரசாதம், அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால கொஞ்சம் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும் யாத்திரையில. அங்க வந்து நித்யானந்த பிரபு இருந்தார். நித்யானந்த பிரபு வந்து அஹ், சிவானந்த சேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப லேட்டா வந்தார் சிவானந்த சேன். அப்போ வந்து ஆஹ், சிவானந்த சேனை வந்து எட்டி உதைச்சிடுறார் நித்யானந்த பிரபு. அதை வந்து எட்டி உதைச்ச உடனே அவருடைய பிரதர் அவருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறார். என்னடா இது, இவ்வளவு பெரிய ஆஹ், பக்தர், இவரை வந்து எட்டி உதைச்சிட்டாரு நித்யானந்த பிரபு அப்படின்னு சொல்லி அப்செட் ஆயிட்டார். அவர் அந்த யாத்திரையில இருந்து தனியா பிரிஞ்சு தானா வந்து அவர் பூரி பயணம் பண்றார். பயணம் பண்ணி அங்க போய் சைத்தன்ய மகாபிரபு போய் சந்திக்க போறார். அவர் சந்திக்க போகும்பொழுது ஆக்சுவலி அந்த காலகட்டங்கள்ல ஒரு ஆச்சாரியனா பார்த்தோம், குருவை பார்த்தோம் அப்படின்னா அந்த மேல் துண்டை எடுத்துட்டு வந்து நமஸ்காரம் பண்ணணும். இவர் வந்து அந்த சிவானந்த சேனோட பிரதர் வந்து அந்த இத துண்டை வந்து எடுக்காம அவர் அப்படியே வந்து நமஸ்காரம் பண்றார். அப்ப வந்து கோவிந்தா, குருமா சைத்தன்ய மகாபிரபுவோட சர்வெண்ட் கோவிந்தா வந்து சொல்றார், ஆஹ் ஏன் நீ வந்து இந்த மேல் துண்டை வந்து எடுக்கவே இல்லை? நீ வந்து
வரைமுறையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவர் வந்து அவர் தடுத்து நிறுத்துறாரு. இல்ல அவர் எதுவும் நீ வந்து சொல்லாத. ஏன் ஏன் அப்படின்னா அவர் டிஸ்டர்ப்டு மைண்டா இருக்காரு. ஏன்னா டிஸ்டர்ப்டு மைண்டா இருக்கும்போது யாருக்கு வந்து எந்த அறிவுரை சொன்னாலும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். வி ஹாவ் டு கிவ் அ ஸ்பேஸ் டு தேம். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து திருந்துவாங்க. அதனால இங்க வந்து ஒரு பெரிய சீனியர் டிவோட்டி குரு மகாராஜ்ட்ட வந்து பேசும்பொழுது குரு மகாராஜ் ஒண்ணுமே சொல்லல. குரு மகாராஜ் அப்படியே வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்காரு. ம். அவருக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா டிஸ்டர்ப்டு மைண்டா இருக்கும்போது எப்போதுமே வந்து நம்ம அறிவுரை சொன்னா ஏத்துக்க முடியாது அவங்களால. குரு மகாராஜ் ரொம்பவே வந்து எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப சாந்தமா இருப்பார். ரொம்ப எந்த சூழ்நிலையிலும் டிஸ்டர்ப் ஆயிட மாட்டார். ஒரு தடவை வந்து இங்க கோவர்தன் ஈகோ வில்லேஜ்ல ஜிபிசி மீட்டிங்காக குரு மகாராஜ் வந்திருந்தார். குரு மகாராஜ் வந்திருக்கும் போது குரு மகாராஜ் வந்து மீட்டிங் போனார். ஏதோ நிறைய ரொம்ப நேரம் மீட்டிங்க்கு அப்புறம் வந்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஆஹ் எங்க டிவோட்டிஸ்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் நிறைய வந்து பெரிய ஒரு டிஸ்கஷன் இருந்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னதான் குரு மகாராஜ் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் எதோ வந்து ஏதாவது சொன்னாலும் குரு மகாராஜ் வந்து அப்படியே பொறுமையா இருப்பார். கேட்பார், கேட்டுட்டே இருப்பார், லிசன் பண்ணுவார். கேட்டுண்டு யாரையுமே குறை சொல்லாம அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும். இது வந்து பெரிய விஷயம். ஆஹ் இப்போ வந்து நம்ம மேல யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், என் மேல தப்பு இல்ல, அவர் மேல தப்பு, இவர் மேல தப்பு, இவரு மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த தப்பு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா குரு மகாராஜ் அங்க வந்து யாரு மேலேயும் தப்பு சொல்லாம அது என்ன நடந்ததுங்கிற மட்டும் அதை வந்து சொன்னார். இதுக்கு வந்து ரொம்பவே பெரிய பக்குவம் வேணும். உம். அதாவது வைஷ்ணவருடைய சங்கத்துல நம்ம இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை மட்டும் நம்ம வந்து ரொம்பவே வந்து கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவ அபராதம் இல்லாம நம்ம பக்தருடைய சங்கத்துல இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து அந்த வைஷ்ணவ சங்கத்துல வந்து நம்ம வந்து குரோ ஆகலாம். இல்லை அப்படின்னா நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம வந்து அந்த வைஷ்ணவ சங்கத்தையும் நம்ம வந்து முழு உபயோகம் பண்ணிக்க முடியாது. அந்த வைஷ்ணவ சங்கத்திலேயே நம்ம வந்து அதை முழுமையா பயன்படுத்திட்டு பக்தியில முன்னேறவும் முடியாது. குரு மகாராஜ் அந்த மீட்டிங்ல எந்த அப்போதான் நான் வந்து கொஞ்சம் சீனியர் டிவோட்டிஸ் எல்லாம் சொன்னும்பொழுது அப்ப சொன்னாங்க, இந்த சூழ்நிலையில இல்ல, எந்த சூழ்நிலையிலயும் யாருமே வந்து ஒரு அபராதம் சொல்ற மாதிரி குரு மகாராஜ் எந்த சமயம் நடந்துட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் சீனியர் டிவோட்டிஸ்ட கேட்டேன். அதுதான் வந்து ஒரு லீடர், ஒரு வைஷ்ணவன், ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு, அவங்களுடைய அவங்கள பார்த்து நம்மலாம் வந்து கத்துக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும். ஏன் அப்படின்னா இன்சைட் த ஹார்ட் சாந்தீர். அவங்க ஹிருதயம் வந்து எந்த சூழ்நிலையிலும் எல்லாரையும் வந்து மன்னிக்கக்கூடிய ஹிருதயமாக இருந்து. உம். இதுதான் ஆன்மீகத்துல உயர்ந்தவங்களுக்கு வந்து ஒதுக்கக்கூடிய லட்சணம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆயிடும். நாங்களே இங்க ஆசிரமத்துல இருக்கோம். ஆசிரமத்துல வந்து பிரசாதம் லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே டென்ஷன் ஆயிடும். என்னடா பிரசாதம் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆனா இவங்கெல்லாம் இந்த ஆச்சாரியர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிக உயர்ந்த ஆஹ் ஆன்மீக அனுபவத்துல இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய யாத்திரை பண்றோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்றோம். நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்றோம். இப்போ வந்து நம்மளே வந்து நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்றோம். பெரிய பெரிய விழாக்கள்லாம் ஆர்கனைஸ் பண்றோம். அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து அந்த ரஜோகுணத்துல வந்துருவோம். அந்த ரஜோகுணத்துல ஆக்ஷன்ல இருப்போம். யார் வராங்க கண்ணாடி முன்னாடி வந்தா கூட நமக்கு வந்து தெரியாது. சம்டைம்ஸ் சீனியர் டிவோட்டிஸ் வந்தா கூட நமஸ்காரம் பண்றதுக்கு மறந்துடுவோம். ஏன்னா நாம வந்து நான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து பெரிய ஆஹ், ஒரு கர்வத்துல இருப்போம் நம்ம. ஆனா எல்லா சமயத்திலையும் ஒரு வைஷ்ணவனாக இருக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரு மகாராஜ் இப்ப ஒரு பெரிய பெரிய நிறைய சீனியர் டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய
நிறைய டெம்பிளை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இஷ்யூஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லா சமயத்திலயும் அவங்க பக்தனாவே இருப்பாங்க. எல்லா சமயத்திலயும் அவங்க வந்து ஆன்மீக நிலையிலே இருப்பாங்க. அவங்க ஆன்மீக நிலையில இருந்து அவங்க கீழே இறங்க மாட்டாங்க. அதுதான் நமக்கும் அவங்களும் கூடிய வித்தியாசம். சம்டைம்ஸ் வந்து நம்மளும் நினைப்போம், "ஓ, இவங்களும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் சீனியர் டிவோட்டி ஆயிட்டோம் அப்படின்னு மாதிரி இருக்கும்." ஆனா இந்த இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, நம்ம அப்பப்ப வந்து சத்துவகுணத்துல வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவங்கெல்லாம் வந்து எப்போதுமே அந்த சுத்த சத்துவத்திலே இருக்காங்க. அதனாலதான் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் சரி, எந்த விதமான நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு கம்ப்ளைனா பார்க்க மாட்டாங்க. அது வந்து என்னுடைய திஸ் இஸ் மை சர்வீஸ். ஒரு தடவை வந்து குரு மகாராஜ் கிட்ட மாயாப்பூர்ல ஒரு டிவோட்டி வந்து கேட்டாங்க, குருமா குரு மகாராஜ், நீங்க வந்து நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்கறதுனால நிறைய கர்மா வருது உங்களுக்கு, அதனால உங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் சொன்னாருங்க. குரு மகாராஜ் நிறைய சொன்னாங்க. குரு மகாராஜ் அப்படியே சைலண்டா கேட்கிறாரு. சைலண்டா கேட்ட உடனே அதுக்கப்புறம் குரு மகாராஜ் வந்து சொல்றார், இது வந்து ஆக்குபேஷனல் அசார்ட். ஆக்குபேஷனல் அசார்ட்னு என்ன? அதாவது எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு பிசினஸ் செஞ்சாலும் சரி, அதுல வந்து ஏதாவது ஒரு இடையூறு சேலஞ்சஸ் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் வந்து அதனால அந்த பிசினஸ் விட்டுருவோமா என்ன? அதனால குருமரே சொல்றாரு, இது வந்து ஆக்குபேஷனல் அசார்ட், என்னுடைய ஆக்குபேஷனல் அசார்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூலா போயிட்டு இருக்காரு. ஆஹ் இது வந்து ஒரு குறையா? இது வந்து இதனாலதான் இவங்களாம் வந்து சரியில்லைப்பா, அதனாலதான் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொழுதும் அவரோட டிசேபிள்ஸை பார்த்தோ, இல்ல தன்னோட மேனேஜர்ஸை பார்த்தோ, டெம்பிள் பிரசிடென்ட்ஸை பார்த்தோ எதுவும் குறையா வந்து எந்த சமயத்திலயும் வந்து குருமாரா பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ வந்து குரு மகாராஜ் இந்த போன வாரம் வந்து கார்கர்ல போய் சந்திச்சோம். குரு மகாராஜ் வந்து காலையில ரூம்ல போய் பார்க்கும் பொழுது குரு மகாராஜ் அவ்வளோ டயர்டா படுத்திருப்பாரு. ஆஹ் நான் நினைச்சேன், என்னடா இப்போ வந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல இவர் கீழே வரணும், கீழே வந்து கிளாஸ் கொடுக்கணும். இவர் வந்து இவ்வளோ டயர்டா இருக்காரு, இவர் என்ன இதெல்லாம் வரப்போறாரா இல்ல டிலே ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து டயர்டா இருந்தேன். இப்ப வந்து அவங்க ஏதோ ஒரு நீடில்ஸ்லாம் வச்சு ஏதோ குருமாரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து நிறைய ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இப்பெல்லாம் குருமராஜ் அந்த கையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 கையும் வந்து கருப்பாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நீடில்ஸ் குத்தி 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 அந்த கையே வந்து வந்து 2 கையும் வந்து கருப்பாயிடுச்சு. அப்போ வந்து பார்க்கும்போது ஏதோ பீஷ்ம தேவர் மாதிரி இருந்தார். பீஷ்ம தேவர் உடம்பு ஃபுல்லா வந்து அம்பு வந்து அம்பு அம்பு படுகையில வந்து படுத்திருந்தார். இவங்க வந்து குரு மகாராஜ் வந்து அது மாதிரிதான் இருக்காரு. ம். ஆனா அவர் வந்து அந்த 2 மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆகி ஆக்சுவலி அவர் வந்து மீட்டிங் மாஸ்டர் பிளானிங் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. காதுல வந்து அந்த இயர்போன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அப்படியே வந்து உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி படுத்திருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு ஒரு 2 மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆகி அப்புறம் வந்து அந்த ஹால்ல வந்த உடனே ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தார் குரு மகாராஜ். அஹ் நானே வந்து ஆச்சரியமாயிட்டேன், என்னடா இவ்வளோ இப்படி இருந்தார், இப்போ வந்து இங்க வந்து எப்படி ரெடி ஆயிட்டார். ரெடி ஆகி அந்த எல்லாம் டிவோட்டிஸை பார்த்த உடனே குரு மகாராஜ் அப்படியே ஒரு ஸ்ட்ரென்த் தனியா ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி. அப்புறம் வந்து நல்லா அப்படியே வந்து நல்ல கிளாஸ் கொடுத்தாரு. எல்லாம் அந்த ஒரு ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே அதுல சம்மரைஸ் பண்ணிட்டார். குரு மகாராஜ் வந்து பிரபுபாத குளோரிஃபை பண்ணி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குளோரிஃபை பண்ணி, அங்க இருக்கிற எல்லா டிவோட்டிஸும் வந்து என்கரேஜ் பண்ணி, நீங்களாம் நல்ல பியூர் டிவோஷனல் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம தான் இந்த சுத்த பக்தியை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரையும் நல்லா மோட்டிவேட் பண்ணி ஒரு லீடரா
இப்போ மாயாவாதிஸ் வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியுமா? அஷ்டாங்க யோகிக்கு வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியுமா? நம்ம தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எல்லா டிவோட்டிஸும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆக்கி நீங்களாம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அதாவது குரு மகாராஜ் பார்த்து நம்ம வந்து வேற ஏதாவது நம்ம தாட் ப்ராசஸ் இருந்தா கூட அவர் வந்து நம்மள எல்லாரையும் வந்து அங்க மோட்டிவேட் பண்ணி எல்லாரும் வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி இந்த ஒரு 20 மினிட்ஸ் தான் பேசினார். அதுல வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரோட லீலை சொல்லி பிரபுபாதரோட லீலை சொல்லி ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனார். ரூமுக்கு போனாலும் சேம் கண்டிஷன். திருப்பி அந்த பெட்ல வந்து படுத்துட்டு அப்படியே இஸ் ரொம்ப வீக்கா இருக்காரு. அந்த குருமாரை பாக்குறதுக்காக முன்னாடி போனோம் காலையில. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். அப்புறம் வந்து எல்லாம் டிவோடிஸ் எல்லாம் பிரசாதம் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் கிளாஸ்க்குலாம் வந்தோம். கிளாஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு மகாராஜ் போய் வீட்டில் ரூம்ல விட்டுட்டு அவங்களுக்கு டிவோட்டிஸ் எல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் போய் கொடுக்கறதுக்காக போனோம். கொடுக்க போகும்போது குருமாரை திருப்பி பார்க்கணும். குருமாரை திருப்பி அப்படியே இருப்பார். அப்படியே தலை குனிஞ்சிண்டு அப்படியே வந்து வீக்கா இருக்கார். ஆஹ் ஆனா அவர் எந்த தருணத்திலையும் தன்னுடைய இயலாமையோ தன்னுடைய எனக்கு வந்து இப்படி எனக்கு வந்து பேக் பெயின் வருது, நெக் பெயின் வருது, இவர் எந்த கிளாஸ்லயும் சொல்லுவாரா, எந்த டிவோட்டிஸா பார்க்கும்போது சொல்லுவாரா? எதுவுமே சொல்றது இல்ல. அதுதான் வந்து ஏன் அப்படின்னா இஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. அவர் வந்து மனசுல வந்து முழுமையா திருப்தியா இருக்காங்க. அதுதான் வந்து ஆன்மீக நிலையில உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய தன்மை. அதனால நம்மளும் வந்து நமக்கு வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில வந்து பண்ணும்பொழுது எனக்கு இது இருந்தா நான் நல்லா பக்தி பண்ணுவேன், அது இருந்தா நல்லா பக்தி பண்ணுவேன், இது இருந்தா நல்லா பிரச்சாரம் பண்ணுவேன், அது இருந்தா நான் நல்லா பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய குறைகள் இருக்கலாம். நிறைய வந்து ஷார்ட் கமிங்ஸ் இருக்கலாம். இல்ல இதெல்லாம் இருந்தா நான் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பேன் நானு. அப்படிலாம் நமக்கு வந்து நிறைய இடையூறுகள் இருக்கலாம், தொந்தரவுகள் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த நிலையில நம்ம என்ன பிரச்சாரம் பண்ண முடியும்? இந்த நிலைமையில நான் என்ன கிருஷ்ண பக்த சேவையில கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணறதுக்கு வந்து நம்ம பக்தி சேவை பண்றதுக்கு நமக்கு வந்து தயாரா இருக்கணும். அது வந்து குரு மகாராஜ்ட்ட இருந்து பெரிய ஒரு லெசன். ஆஹ் ஒரு நாள் வந்து ஆஹ் எங்க குரு மகாராஜ் வந்து சென்னையில வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. அப்போ வந்து ஆஹ் ஒரு தடவை வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு வெளியில வந்த அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த ரூம்ல வந்து வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தார். அப்போ வந்து நாங்க போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நாங்க ஆக்சுவலி குரு மகாராஜ் அந்த நிலைமையில எல்லாம் ஒன்றும் பேச முடியல. குரு மகாராஜ்லாம் தூரத்துல இருந்து பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்போ வந்து நாங்க மகாவராக பிரபுட்ட தான் கேட்டோம், என்ன பிரபு குரு மகாராஜ் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து குரு மகாராஜ் சொன்னாராம், நான் இது வரைக்கும் நிறைய எனக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது இருந்த எனக்கு வந்து பாடிலி அந்த உபாதைகள்லாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. ஆஹ் ஆனா அது அது வந்து பெரிய விஷயமா நம்ம வந்து எங்கேயுமே நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம். அது வந்து ஏன்னா குரு மகாராஜ் டிசைபிள்ஸ் தான் வந்து எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. குரு மகாராஜ்க்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு, இந்த சேலஞ்சஸ் இருக்கு, இதை வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்லாம் வந்து வரும். ஆனா அவர் வந்து எதுவுமே ஒரு கம்ப்ளைண்டா வந்து எங்கேயுமே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டார். இது வந்து சாந்தி. அப்புறம் வந்து அவ்யர்த்த காலத்துவம். அஹ் அவ்யர்த்த காலத்துவம் இது வந்து குரு மகாராஜ் வந்து அவரு வந்து முன்னாடி முன்னாடி இருந்தாலும் சரி, அதாவது 2008க்கு முன்னாடி இருந்தாலும் சரி, 2008க்கு அப்புறமும் சரி, அவர் வந்து எப்போதுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பார். ஆஹ் அவர் வந்து ஆஹ் இப்போ கூட பாருங்க, ஒரு சின்ன எங்க தமிழ் கீதால் ஒரு சின்ன சென்டர் இருந்தது இந்த சைதாப்பேட்டையில. அந்த சைதாப்பேட்டை அந்த சின்ன சென்டருக்கு அவர் வந்து வந்தார். அவர் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீல் சேர் எடுத்துன்னு போய் மேலே வந்து அவர் போய் போய் கிளாஸ் கொடுத்துட்டு அந்த வீல் சேர்ல இருந்து இறங்கி வந்து அந்த சின்ன ஒரு சென்டர், அதாவது அவர் வந்து ஆன்லைன்ல கிளாஸ் கொடுத்துருக்கலாம். இல்ல நீங்க எல்லாரும் சென்னை இஸ்கான்ல வாங்க நான் எல்லாம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் இங்கேருந்து மெனக்கெட்டு அந்த சென்டருக்கு போய்
அங்க இருக்கிற பக்தர்களை பார்த்து அங்க போய் பேசிட்டு அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு அவர் வந்தார். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவர் வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பார். கிளா ஏதாவது வந்து டிவோட்டேஸ்க்கு லெட்டர்ஸ்லாம் இமெயில்ஸ்லாம் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா குரு மகாராஜ் வந்து ரெடி ஆகிறதுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும் அவர் ரெடி ஆகி வெளியில வர்றது. அதனால அந்த ரெடி ஆகிற டயத்துலையும் கூட ஃபுல் மீட்டிங்ஸ் வந்து இமெயில்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு நாள் இங்க கோவர்தன் ஈகோ வில்லேஜ்ல வந்து ஜிபிசி மீட்டிங் அப்ப குரு மகாராஜ் வந்திருந்தார். ஆக்சுவலி குரு மகாராஜோடைய அந்த மீட்டிங்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல நடக்கும். ஆக்சுவலி அந்த செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எங்களால் ரேம்ப் வந்து சரியாக பண்ண முடியல. ஏன்னா அந்த ரேம்ப் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப பெரிய நீட்டமாக ஆயிடும். அதனால வந்து எல்லாம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை ஜிபிசி மீட்டிங்க்கும் வந்து காலையில் சாயந்தரம் வந்து குருமாரை தூக்கிட்டு மேலே போயிட்டு தூரம் தூக்கிட்டு கீழே இறங்கிட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு தடவை குரு மகாராஜ் வந்து மேலே தூக்கிட்டு போகும்போது அந்த டாப் ஃப்ளோரில் வந்துட்டோம். அதாவது செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு அவரை லேண்ட் பண்ணணும், அதாவது கீழே வைக்கணும். குரு மகாராஜ் அந்த வீல் சேரை வந்து கீழே வைக்கணும். அதை வந்து சரியா நாங்க எங்களால அதாவது கொஞ்சம் அந்த 4 பேரும் ஆக்சுவலி 5-6 பேர் இருந்தோம். இருந்தாலும் அவர் வந்து வீல் சேரை வந்து சரியா வைக்க முடியல. லேண்ட் ஆகும்போது குரு மகாராஜ் வீல் சேர் வந்து ஃபுல்லாவே சாஞ்சிச்சு. குரு மகாராஜ் வந்து ஃபுல்லாவே சாஞ்சிட்டார், தரையிலே வந்துட்டார். அப்புறம் வந்து அப்புறம் எல்லாரும் வந்து தூக்கி நேரா வச்சு அப்புறம் குரு மகாராஜ் வந்து மீட்டிங் போயிட்டு வெளியில வந்தார். இல்ல இல்ல, நாங்க அப்பயே வந்து அவர் சரி பண்ண அப்புறம் ஆர் யூ ஆல்ரைட் குருமார அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்டாங்க. குருமார் வந்து அந்த இல்ல எனக்கு அந்த கையில மட்டும் அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு. அது எல்லாருமே வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு வந்து எனக்கு ஏன்னா அந்த வீல் சேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கை தான். ஏதோ கை வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. ஆஹ் அவர் வந்து மீட்டிங்லாம் போனார். மீட்டிங் உள்ள போயிட்டு வெளியில வந்தார். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். என்னடா இப்படி ஆயிடுச்சே, இது வந்து அவருக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தார். வெளியில வந்த அப்புறமும் வந்து அவர் ஒண்ணுமே சொல்லல. நாங்க எல்லாரும் கேக்குறோம், குருமராஜ் கேளுங்க, இஸ் ஆல் ரைட், அவர் வந்து ஓகேவா அவர் வந்து சொல்லிட்டு அவர் வந்தார். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனார். ரூம்ல போய் நாங்க வந்து மகாவர உள்ளர போனார். நாங்க எல்லாரும் உள்ளவே போல, வெளியிலே நின்று இருந்தோம். என்ன ஆச்சுன்னே தெரியலையே. வேற யாராவது இருந்தா ஆர் யூ ஃபூல்ஸ், யூ டோன்ட் ஹேண்டில் மீ, ஏதாவது ஒன்று திட்டிருக்கலாம் அவரு. திட்டிருந்தா கூட அவங்க சாந்தமா இருப்போம். ஆனா ஒண்ணுமே சொல்லலையா, அதுவே பெரிய ஆன்சைட்டி ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறமும் வந்து குரு மகாராஜ்ட்ட வந்து கேட்டோம்னா ஐ எம் ஓகே, என் கையில மட்டும் எனக்கு வந்து சின்னதா அடிபட்டுச்சு, ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் கிட்ட சொன்னார். ஆனா அவர் வெளியில வந்தப்புறம் மகாராஜ் கிட்ட கேட்டா அவர் ஒண்ணுமே சொல்லல. இதுதான் சொன்னார், குரு மகாராஜ் எதுவுமே சொல்லல அப்படின்னு தான் சொன்னார். அப்போ வந்து நாங்களே நினைச்சிருந்தோம் குரு ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து எவ்வளவு வந்து சேஃபா மேல கொண்டு போவோம், எவ்வளவு சேஃபா கொண்டு வரணும். ஆக்சுவலி கீழே போட்டோம். அப்படி வந்து ஒரு பெரிய ஆனா குருமரை என்னுமே சொல்லுங்க. சரி, அதுதான் வந்து இட்ஸ் ஓஷன் ஆஃப் கம்பேஷன். இல்லை அப்படின்னா நாங்க யார் வேணா கண்ணாப்புறான்னு திட்டிருக்கலாம் எங்களுக்கு. உம். ஆனா அங்க ஒண்ணுமே சொல்லல குரு மகாராஜ். அதுக்கப்புறமா இன்சிடென்ட் முடிஞ்ச அப்புறமும் ஒண்ணுமே சொல்லல. அதாவது சம்டைம்ஸ் வந்து he has a lot of passions, அதாவது கம்பேஷன் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அங்க வந்து நாங்க நடைமுறையில பார்த்தோம். ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து பொறுமை. அதனாலதான் வந்து அவங்க இவ்வளவு பெரிய இஸ்கானுக்கு வந்து ஒரு பெரிய லீடரா இருக்காங்க. உம். நம்மள மாரி இம்பேஷண்டா இருந்தா அவங்கலாம் வந்து இவ்வளவு பெரிய சமுதாயத்தை இவ்வளவு பெரிய, அதாவது சில பிரபுபாதர் வந்து 11 வருடங்கள் தான் இருந்தார், வருடங்கள் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சில பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அப்புறம் வந்து இந்த உலகளாவிய இந்த இஸ்கான எல்லாம் இந்த சிறிய குழு, இந்த ஜிபிசி குழுக்கள் வந்து இஸ்கானை வந்து இவ்வளவு தூரம் வந்து மேனேஜ் பண்ணி ஆயிரக்கணக்கான பக்தர்களை உருவாக்கி இன்னைக்கும் வந்து இஸ்கான் பெரிய இந்த உலகத்திலேயே வந்து ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக இயக்கமாக திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் மேலதான். அவங்க வந்து எவ்வளவு வந்து எந்த அளவுக்கு அந்த பொறுமையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, பேஷன்ஸ். அவங்க வந்து பொறுமையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய அதாவது
அறியாமையில பண்ணக்கூடிய தப்பெல்லாம் வந்து அவங்க வந்து மன்னித்து நம்மளெல்லாம் எல்லா சூழ்நிலையும் என்கரேஜ் பண்ணி அவங்க நம்மளெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வழிகாட்டியிருக்காங்க. இது மாரி போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்ம இது மாதிரி அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம பொறுமையை வந்து ஹேண்டில் பண்ணணும். எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து ஒரு ரஜோ குணத்திலயோ தமோ குணத்திலயோ வந்து இருந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த ஆச்சாரியர்கள்லாம் அவ்வப்பொழுது நினைப்பு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஜஸ்ட் கண்டெம்ப்ளேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த சூழ்நிலையில குருமாரா இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? இந்த சூழ்நிலையில நம்ம இப்ப நம்மளுடைய லைஃப்லயே இருந்துச்சு கொஞ்சம் ரோல் மாடல் டிவோட்டிஸ்னு வச்சிருக்கோம். இவர் வந்து எனக்கு வந்து ரோல் மாடல், இவர் தான் என்னோட ஹீரோஸ். இந்த சூழ்நிலையில வந்து குருமாராஜ் இருந்தா என்ன ரிப்ளை பண்ணும்? இந்த சூழ்நிலையில குருமாராஜ் இருந்தா எப்படி வந்து நடக்கும்? அவர் வந்து எப்படி வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? அதே போல நம்ம வந்து இதெல்லாம் இவங்களெல்லாம் நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணும் பொழுது அப்போ வந்து நம்ம வந்து வில் கம் டு த ட்ராக். கம் பேக் டு த ட்ராக். நம்மளுடைய நிலையில வந்து திரும்பி வருவோம். குரு மகாராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னவரா இருந்தாலும் சரி, பெரியவரா இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து சிம்பிள் டிவோட்டியா இருந்தாலும் சரி, அவர் வந்து எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஆக்சுவலி நான் குறைஞ்ச நாள் வந்து நான் இங்க பெங்கால்ல வந்து இருந்தேன். பெங்கால்ல எனக்கு சர்வீஸ் பண்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கண்டிப்பா வந்து கலாச்சாரம் வந்து ரொம்பவே வந்து ஈவன் நம்ம இஸ்கான்ல தான் இருக்கோம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய உணவு, ஆஹ் ஆஹ் அவங்களுடைய ஹேபிட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்டா இருக்கும். அஹ் அஹ் இது வந்து நான் டிவோட்டிஸ் சொல்லல, பொதுமக்களை சொல்றேன். இப்போ பொதுமக்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம், இன்டராக்ட் பண்ணணும் டெய்லி பேசிஸ்ல. இல்ல டிவோட்டிஸ் கூட சம் எக்ஸ்டென்ட். பெங்கால் அவங்களோட கலாச்சாரமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்பெல்லாம் நான் குரு மகாராஜ் நினைப்பேன். எப்படி வந்து குரு மகாராஜ் அமெரிக்கால இருந்து வந்தார், அவரு இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அஹ் ஆனா அது ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து என்னதான் மைக்ல வந்து கத்தி கத்தி சொன்னாலும் அவங்க என்ன செய்யணும் அதான் செய்வாங்க. அஹ் இதெல்லாம் இந்த மக்களை எப்படிதான் ஹேண்டில் பண்ணாரோ குரு மகாராஜ் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். சில மாதங்கள் வந்து திகா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தேன். அங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து அங்க புது கோவில் வந்தது. அது வந்து அதோட கோவில் வந்து செட்டப் பண்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டிடி டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய சிஸ்டம்ஸ், நிறைய செட்டப்லாம் பண்ணுவோம். இவங்க வந்து ஹாம்பாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு வந்து புரிஞ்சதா புரியலையா, பாஷை புரியலையா, என்ன பிரச்சனைன்னே நமக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் டெய்லி. என்ன அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ இப்ப பெங்கால்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ வெல் எஜுகேட்டட் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அவங்களாம் ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்டு. ஆனா பக்தி சைத்தன்ய மகாபிரபுன்னு அப்படின்னா அவங்க உடம்புல வந்து அப்படியே எல்லா சிம்டமும் வந்துடும். சைத்தன்ய மகாபிரபு மேல அதாவது பப்ளிக், அதாவது நான் வந்து டிவோட்டிஸ் சொல்றேன். இப்ப வந்து மகாபிரபு அப்படின்னு சொன்னா எல்லாம் பப்ளிக்கே வந்து எல்லாம் கை தூக்கி வந்து ஹரிபோல் ஹரிபோலும்பாங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து யாருக்கும் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை பெங்கால்ல. எல்லாருக்கும் தெரியும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். சைத்தன்ய மகாபிரபுன்னு யாரும் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு யாரு அப்படின்னு. ஆனா மத்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றத வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து டஃப்பா இருக்கும். ஏன்னா குரு மகாராஜ் வந்து இப்படிலாம் வந்து இவங்களெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி இவ்வளோ வருட காலம் வந்து பிரச்சாரம் பண்ணி குரு மகாராஜோட சீடர்கள்ல வந்து பெரும் தொகை வந்து இந்த பெங்கால், பங்களாதேஷ் அங்கதான் வந்து இருக்கு. ஒரு தடவை நான் வந்து நான் காலேஜ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குரு மகாராஜ் வந்து பர்சனல் சர்வீஸ் பண்றதுக்காக ரூம்ல வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து குரு மகாராஜ்கிட்ட வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டேன். குரு மகாராஜ்கிட்ட நான் கேட்டேன், குரு மகாராஜ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. அவர் வந்து சொன்னார் ஓகே அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் வந்து ஏதோ இமெயில் செக் பண்ணிட்டே இருந்தார். நான் என்ன பண்ணேன், என்னடா அவர் இமெயில் செக் பண்ணி முடிச்சப்பறம் நான் பேசணும் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டு நோ நோ யூ கேன் கண்டினியூ அப்படின்னு. அப்புறம் வந்து குரு மகாராஜ் வந்து இவன் அவர் புரிஞ்சுட்டார். இந்த பையன் வந்து நம்ம லேப்டாப் பார்க்கறதுனால பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு லேப்டாப் மூடிட்டார். அப்போ வந்து அவர் வந்து பார்த்தார். அப்போ நான் சொன்னேன், இது மாரி நான் வந்து பிரம்மச்சாரி ஆசிரமம் வந்து ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து குரு மகாராஜ் கேட்டார்,
நீ வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனில, ஒரு ஃபுட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குருமாரா. ஓ, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஃபுட், ஒய் டோன்ட் நீ வந்து வந்து நீ பெரிய ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்க, நீ வந்து ஏன் வந்து இந்த ஜாப் வந்து விடணுங்கிற அப்படின்னாரு. ஏன், ஏன்னா நான் ஐ வாண்ட் டு ஏன்னோ நான் இந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அப்போ சொன்னார் குருமாராஜ், நீ வந்து இந்த ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர போறியா அப்படின்னாரு. எஸ் குரு மகாராஜ், அப்படிதான் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்ப குரு மகாராஜ் சொன்னார், நீ ரிசைன் பண்ணாத, நீ என்ன பண்ணு, அந்த உங்க ஆபீஸ்ல வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும், நீ வந்து பிரேக் எடுத்துக்கலாம். அது மாதிரி நீ வந்து ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கோ. லாங் பிரேக் எடுத்துன்னு வா, நீ டெம்பிள்ல இருந்து சர்வீஸ் பண்ணு. அப்போ வந்து உனக்கு வந்து எப்படி வந்து நீ வந்து உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க அப்படின்னு உனக்கு தெரிய வரும். நீ வந்து கோவில்ல வந்து இப்படி வந்து இருந்து சர்வீஸ் பண்றதுனால உனக்கு வந்து இந்த கோவில்ல சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு உனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீ வந்து டிசைட் பண்ணு. நீ உடனே வந்து ரிசைன் பண்ணாத அப்படின்னு சொன்னாரு. ஆம், அப்போ வந்து ஓகே குரு மகாராஜ் அப்படின்னு. அப்போ வந்து சொன்னார், உங்களோட ஃபேமிலி இதை பத்தி கேட்டாரு. நான் அப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். நீ எங்க போய் ஜாயின் பண்ண போற, இந்த கோயில ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு. இல்ல இல்ல குருமாரே, நான் வந்து இந்தியாவில தான் போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ வந்து கேட்டாரு, இந்தியாவில எந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்து இங்க பாம்பேல வந்து நல்ல இந்த பிரம்மச்சாரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க குருமாராஜ், அங்க போய் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஆனா வந்து நீ வந்து இது மாதிரி பண்ண அப்படின்னு அவர் வந்து ஓகேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள ஏதோ சீனியர் டிவோட்டிஸ் வந்துட்டாங்க. அவங்க ஏதோ ஆக்சுவலி அவங்க ப்ரெசென்ட் பண்ணதுல நான் நடுவில் வந்து நான் ஒரு பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அப்படியே வந்து என்னுடைய டிஸ்கஷன் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் அன்னைக்கு நைட் முடிஞ்சிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் குரு மகாராஜ் வந்து கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வாக் போவார். அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்களும் வந்து மார்னிங் வாக் போயிட்டு இருந்தோம். அப்போ போகும்போது நானே நினைச்சேன், குரு மகாராஜ் எல்லாம் மறந்துருப்பாரு, இவ்வளோ நிறைய பேர் பேசுறாங்க வர்றாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து அந்த நடந்து போயிட்டு இருக்கும்போது பீச்ல வந்து கேட்டார். சரி, அப்போ வந்து என்ன நீ டிசிஷன் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதான் நீங்க சொன்ன மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் குரு மகாராஜ் அப்படின்னு. ஓகே, யூ கேன் டூ லைக் தட் ஒன்லி. தென் என்ன, நீ ஒரு தடவை ரிசைன் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு அந்த கம்பெனில திருப்பி ஜாப் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா நீ இவ்வளவு பெரிய கம்பெனில வந்து உனக்கு திருப்பி எடுத்துப்பாங்களான்னு தெரியல அப்படின்னாரு. ஓகே குரு மகாராஜ், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா குரு மகாராஜ் வந்து எப்போதுமே வந்து கன்சர்னா இருப்பாரு. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஒரு உற்சாகத்திலே தான் பேசிடுவோம். ஆனா வந்து டிவோட்டிஸ் வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆஹ், எதிர்பார்ப்பார் குரு மகாராஜ். ஒரு நாள் வந்து ஒரு மாதாஜி குரு மகாராஜ்கிட்ட வந்து சொன்னாங்க, அஹ், குரு மகாராஜ், எனக்கு யாருமே என்னை வந்து நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அதனால வந்து இஸ்கான்ல வந்து எனக்கு யாருமே எனக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியா தெரியல, நம்பிக்கை உள்ளவங்களா எனக்கு தெரியல. அதனால நான் என்ன செய்யணும், நான் இஸ்கான் விட்டே போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் நேரா சொல்லிட்டாங்க. குரு மகாராஜ் வந்து, இல்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் வந்து அவங்க உட்காந்து அவர் வந்து கேட்டார். அப்ப வந்து குரு மகாராஜ் சொன்னார், நான் உன்னோட குரு கிடையாது. ஆக்சுவலி அந்த மாதாஜி வந்து இன்னொருத்தருடைய வந்து இன்னொருத்தன் தீட்சை வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து என்னுடைய குரு கிடையாது. ஆனா நீ வந்து என்னை வந்து அங்கிளா நினைச்சுக்கலாம். நீ வந்து நினைச்சிட்டு நீ உனக்கு என்ன பிரச்சனையோ நீ அதை வந்து முழுமையா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷம். நம்ம குரு மகாராஜ் வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க எல்லா பிரச்சனையும் வந்து கேட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த மாதாஜிட்ட கேட்ட உடனே அவங்க குரு மகாராஜ் வந்து நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் சொன்ன அப்புறம் அந்த மாதாஜி கேட்டுட்டே போயிட்டாங்க. மறுநாள் வந்தாங்க. ஓ, ஐ சேஞ்ச் மை பிளான், ஐ பிளானிங் டு கண்டினியூ இன் இஸ்கான் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆஹ் அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து இவங்களை வந்து டேக் கேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோட்டிஸ்லாம் சொல்லி ஆஹ் ஒரு நாள் வந்து நான் அப்போ ஒரு சின்ன தமிழ் குரூப், அதாவது தமிழ் டிவோட்டிஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். வாரத்துல ஒரு நாள் போய் சின்ன ஒரு பகவத்கீதை கிளாஸ் கொடுத்துட்டு வர்றது, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்.
அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இங்க இந்த வீக்லி கிளாஸ்ல இந்த மாதிரி குரு மகாராஜ் வந்திருக்காரு, நீங்களாம் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்களாம் வாங்க, குரு மகாராஜ் மீட் பண்ண சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அந்த குரூப்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் குரு மகாராஜ் சர்வீஸ்ல இருந்ததுனால எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் வந்து எடுக்கவே இல்லை. அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து கீழே இறங்கி போனார். நான் வந்து அங்க மேல இருந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த டிவோட்டிஸே வந்து இவங்க குருமாராஜ் வந்து சந்திச்சிருக்காங்க. குருமாராஜ் சந்திச்சு நாங்கெல்லாம் வந்து இது மாரி தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து எங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நான் மேல இருந்து பார்த்தேன். என்னுடைய நம்ம மக்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வேகமா வந்தேன். ஏன்னா அவங்களாம் ரொம்ப பக்தியில வந்தவங்க. இப்போதான் புதுசா வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து அவ்வளவா ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து ரெகுலர் சாமிஜியை சந்திச்சா என்ன பேசணும்? எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவனுக்கு வந்து வேலை வேணும், இவனுக்கு கல்யாணம் ஆகணும், இவனுக்கு குழந்தை பிறக்கணும். ஆஹ் இப்படித்தானே அதே மாதிரி அது நம்ம மக்கள். அவங்க வந்து இவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்கல, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குருமார் வந்து நான் ஒரு சன்னியாசி, நான் என்ன இப்படிலாம் அந்த ஆசீர்வாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் வந்து குருமார் வந்து புதுசா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுவும் சொன்னாம குருமார் வந்து அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டார். அப்புறம் வந்து குருமார் வந்து எல்லாருக்கும் அந்த அந்த மாதாஜிக்கும் வந்து பிளஸ் பண்ணார். ஆக்சுவலி அந்த மாதாஜிக்கு வந்து அதுக்கப்புறம் 3 மாசத்துலயே அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்பவே வந்து ஸ்ரத்தை வந்துடுச்சு கிருஷ்ண பக்தி மேல. அப்போ வந்து அஹ், அவங்க வந்து நான் வந்து சொல்லாம அவங்களே போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நான் இந்த மாதிரி வந்தாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன் இது மாதிரி பரவி போய் எல்லாரும் வந்து லைன்ல நின்ற போறேன். அஹ், அஹ், ஆனா குரு மகாராஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லா தரப்பினரும் ரொம்ப வந்து கம்பேஷனட்டா இருப்பார். அதாவது புதுசா வந்தவங்களாட்டையும் வந்து எப்படி பேசணும், இல்லை அப்படின்னா ஒரு பிரேக் அந்த கிருஷ்ண பக்திலேயே ஏதோ உடைஞ்சு போயிட்டாங்க, மனம் வந்து குழம்பி போயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும். ஆஹ் எல்லா விதத்திலும் மக்களையும் வந்து நல்ல வந்து சப்போர்ட்டிவா என்கரேஜ் பண்ற மாதிரி. ஆக்சுவலி சம்டைம்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, குருமாராஜ் வந்து ரொம்ப டென்ஷன்ல வந்து கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எந்த எந்த சுச்சுவேஷன்லயும் எதுவும் எனக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து கோவப்பட்ட மாதிரியே எனக்கு வந்து தெரியல. எல்லா விதத்துல எல்லாருக்கும் வந்து ரொம்ப கம்பேஷனேட்டா இருப்பார். ஒரு தடவை வந்து அஹ், எங்க ஆஸ்திரேலியால வந்து ஒரு மாதாஜி ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து சந்திச்சாங்க. அப்ப சந்திச்ச உடனே அப்போ ஒரு மாதாஜி வந்து குருமாராஜ் ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்க. அப்போ வந்து குருமாராஜ் சொன்னாரு, ஐ மீட் யூ அப்படின்னு சொன்னாரு, நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா அந்த மாதாஜிக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அவங்க தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு குருமாரை சந்திக்க முடியல. அப்ப வந்து உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஆஹ் போன அப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க திருப்பி வந்தாங்க. அந்த மாதாஜி வந்து, இல்லை நான் வந்து அஹ், குருமாரை பேசணும், போய் மீட் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்களாம் நினைச்சோம், இப்பதான் அவர் மேல போயிருக்காரு, இப்பதான் சாப்பிட்டாரு, இப்போ வந்து எங்க மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அந்த மாதாஜி வந்து வெளியில நின்று இருந்தாங்க. இஸ் தேர் சம்மன் அவுட் சைடு அப்படின்னாரு. அந்த வெளியில யாராவது நின்று இருக்காங்களா அப்படின்னு. ஆமா நின்று இருக்காங்க, அவங்களை கூப்பிடு கூப்பிடுன்னாரு. சரி கூப்பிட்ட உடனே அந்த மாதாஜி வந்து சொன்னாங்க, ஆக்சுவலி நான் வந்து எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, நான் வந்து திருப்பி போயிட்டு இருந்தேன். ஆனா திருப்பி போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னவோ தெரியல, நான் உங்களை நீங்க வந்து சொன்னீங்க மீட் பண்ணணும்ட்டு, உங்களை மீட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு உறுத்தலா இருந்தது. அதனால தான் நான் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் போனேன், ஆனா திரும்பி வந்துட்டேன் நானு அப்படின்னு மாதாஜி வந்து சொன்னாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, இது வந்து கிருஷ்ணா. ஆனா அப்புறம் குருமார் வந்து ரொம்ப ஹம்பிளா, இந்த கிருஷ்ணா இஸ் தேர் பரமாத்மா இன் யுவர் ஹார்ட், கிருஷ்ணா ஒன்லி இன்ஸ்பைர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு குருமார் வந்து அவங்கள வந்து சாண்டிங் எப்படி பண்ணணும், நீங்க சாண்டிங் பண்ணுங்க, நீங்க வந்து வெஜிடேரியனா இருங்க, நீங்க வந்து கோவில்ல ரெகுலரா வாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி ஆஹ், அந்த அந்த மாதாஜி வந்து அமைச்சு வச்சாங்க. அந்த மாதாஜி வந்து ரெகுலரா வந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம். குருமாராஜ் வந்து நிறைய விதத்துல நிறைய பேரை ஏதோ ஒரு விதத்துல வந்து அட்ராக்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அஹ், கிருஷ்ணா இஸ் ஆல் அட்ராக்டிவ். அது மாதிரி வைஷ்ணவர்களும் வந்து தன்னுடைய திவ்ய குணங்கள்னால அவங்க வந்து எல்லாரையுமே வந்து ஆக்கர்ஷணம் பண்றாங்க. ஆஹ் ஹரே கிருஷ்ணா.
திதிக்ஷவா காருணிகா, கருணையா. உம், அதாவது எல்லாரையும் வந்து ரொம்ப பணிவோட நடந்துப்பார். ஆஹ் இது என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து குரு மகாராஜ்ட்ட வந்து ஒரு டிவோட்டி வந்து கேட்டார், குரு மகாராஜ் வந்து நீங்க வந்து ரொம்ப, நீங்க எல்லாரோடையும் வந்து கனிவா வந்து பேசுறீங்க, யூ ஆர் சோ கம்பேஷனட் குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப குரு மகாராஜ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, தே ஆர் ஆல்ரெடி so மச் டார்ச்சர்டு பை மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக், இந்த மூன்று விதமான தாப்பங்கள், இது மூலியமா அவங்க ஆல்ரெடி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கைண்டா பேசணும். இது எப்படி எப்படின்னா, சம்சார தாவா, தனலீட லோகா, பிரணாய காருண்ய, கனாகனத்துவம். அதாவது இந்த இந்த மலை மேகங்கள் அது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆஹ் சூரியன் வந்து அந்த கடல்ல வந்து சூரிய ஒளி படுறது மூலியமாக, அந்த சூரிய வெப்பத்தின் மூலமாக அந்த கடல் நீர் வந்து ஆவியாக மாறி அது வந்து மேலே போய் அது வந்து மே க- மலை மேகங்கள் ஆகி அந்த மழை வந்து எல்லா இடத்துலயும் வந்து பெய்யுது. அதாவது மலை மழை மழை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காடா இருந்தாலும் சரி, நகரங்களா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து மழை பெய்யும். இது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் மழை பெய்யணும் அப்படின்லாம் வந்து மழை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாது. ம். எப்படி வந்து சூரியன் வந்து எல்லா இடத்துலயும் ஒளி தருதோ, அதே போல ஆச்சாரியர்கள், குரு, அவங்கெல்லாம் வந்து எல்லா தரப்பினர்களுக்கும் வந்து அந்த கருணை மேகத்தை வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காட்டு தீயை வந்து ஒரு தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. அந்த மழை மேகங்கள் வந்து அந்த மழை வந்தாதான் அந்த காட்டு தீ வந்து அணையும். நம்ம சாதாரணமா அந்த காட்டு தீ வந்து அணைக்க முடியாது. ஆஹ் ஏ கிருஷ்ண கருணா சிந்து. கிருஷ்ணர் வந்து கருணையின் கடல். அஹ் கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து. அவர் வந்து எல்லா இந்த அதாவது மிகவும் தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் கூட கருணையை வந்து கொடுப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நமோ அகிஞ்சன வித்தாய நிவிருத்த குண விருத்தையே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமஹ. அகிஞ்சன வித்தாய. அகிஞ்சன வித்தாய அப்படின்னா, யாருக்குமே எந்த விதமான அடைக்கலமும் இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஆஹ் ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதம். அதே போல அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கருணா சிந்து, கருணையின் கடல். அந்த கருணையின் கடல்ல இருந்து நமக்கு ஒரு பிந்து, ஆஹ் கருணா சிந்துல இருந்து நமக்கு ஒரு பிந்து வேணும் அப்படின்னா, அது குரு மூலியமா நமக்கு வந்து கிடைக்கும். கிருஷ்ணர் கருணை எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காமட்டியும் கூட போகலாம். ஆனா ஒரு குருவனுடைய அடைக்கலத்துல வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த அந்த கருணை. ஏன் அப்படின்னா, அந்த மெர்சி அதாவது கருணையின் வந்து ரூபமாக குரு வந்து வருகிறார். ஏன் இல்லை அப்படின்னா, அவர் வந்து இப்படிப்பட்ட மக்களை வந்து திருப்பியும் பகவானோட திருலோகத்துக்கு வந்து கூட்டின்னு போறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த கருணையின் தான் இந்த மூலியமா ஆஹ், அவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கருணையை நம்ம கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மூலியமா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வந்து முன்னேறோம். ஆஹ், சில குரு மகாராஜ் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க கோவில் எல்லாம். உம், இது வந்து பிரபுபாத டயத்துல வந்து குரு மகாராஜ் வந்து ரொம்ப சத்தமா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், ரொம்ப லவுடா சேன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து பிரபுபாதர் அங்க வந்தார். பிரபுபாதர் அங்க வந்த உடனே டெம்பிள் ஹால்ல வந்தாரு. டெம்பிள் ஹால்ல பார்த்தாரு, குரு மகாராஜ் வந்து இப்படி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத. யூ கேன் கோ டு த மவுண்டன்ஸ் அண்ட் சேண்ட். நீ வந்து மலைப்பகுதியில போய் நீ வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டுட்டு குரு மகாராஜும் வந்து போனாராம். அந்த மலைப்பகுதியில எல்லாம் போய் நின்னுட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி குருமார் அதை சேன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து அங்க வந்து அந்த மலைகளும் வந்து கூட பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு லிவிங் என்டிட்டி மாதிரி தான். அவங்களையும் வந்து டெலிவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உயிர் வாழிகள் இருக்கும். அவங்களும் வந்து டெலிவர் ஆகட்டும் சொல்லிட்டு. அதனால வந்து குருமார் அது வந்து சாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா சேன் பண்ணுவாரு. ஆனா நல்லா வந்து உச்சாடனத்தோட சேன் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, சின்ன குரூப்ல உட்காந்து நிறைய அங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா,
குரு மகாராஜ் வந்து நல்லா ஃபாஸ்டா இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கரெக்டா ஃபாஸ்டா ஜெபம் பண்ணுவார். ஆனா ப்ரொனன்சியேஷன் ஒண்ணு கூட தப்பாது. 5 நிமிஷத்துலயே ஒரு மாலை வந்து குரு மகாராஜ் வந்து முடிப்பார். சில அதாவது குரு மகாராஜ் வந்து டெய்லி காலையில எழுந்திரிப்பார். காலையில ஏஞ்ச உடனே வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவார்? ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் a ஸ்பிரிட் சோல், ஐ எம் a சர்வெண்ட் ஆஃப் ஷில பிரபுபாத். இப்ப கூட நம்ம கார்கர் போனோம். கார்கர்ல போனோன்னே அவர் ஏஞ்ச உடனே எதான் சொன்னார்? ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் a சர்வெண்ட் ஆஃப் ஷில பிரபுபாத். இது பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹிருதயத்துல வந்து ஆழமா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து தூங்கி ஏஞ்சோன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து நம்ம பிரெயினே ஆக்டிவேட் ஆகிறதே கொஞ்சம் நேரம் ஆயிடும். அஹ் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கான்சியஸ்னஸ்ல இருக்காங்க. அந்த ஏஞ்சி ஏஞ்ச தூங்கி ஏஞ்ச உடனே ஐம் நாட் திஸ் பாடி, ஐ எம் சர்வெண்ட் ஆஃப் ஷில பிரபு. இது வந்து ரொம்ப ஆணித்தரமா அவங்களுக்கு வந்து அந்த சேத்தனத்துல வந்து இருக்கு. ஒரு தடவை சில பிரபுபாதர் வந்து வியாசாசனத்துல உட்கார்ந்துருந்தார். குரு மகாராஜ் போய் ஆஹ் பிரபுபாதருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணும் பொழுது டு யூ ரிமெம்பர் மை பிரணாம் மந்த்ரா அப்படின்னு சொல்லி ரூபா சொல்றாரு. அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து சொல்றாரு, நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு, ஐ குடன்ட் ஏபிள் டு ஹியர் யூ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நீ சொல்றதை என்னால கேட்க முடியல அப்படிங்கிறார். குரு மகாராஜ் வந்து கொஞ்சம் சத்தமா சொல்றாரு, நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே அப்படின்னு சொல்றாரு. ஸ்டில் ஐ cannot ஹியர் யூ. இப்பயும் என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து ரொம்ப சத்தமா வந்து குருமாரா வந்து சொல்றாரு, நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே. ஆக்சுவலி ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் குரு அண்ட் சீடனுக்கு வந்து நம்ம நல்ல வந்து உறவு இருக்கணும். அதனால தான் குருமார் அது வந்து எப்போதும் சொல்வார், எனக்கு வந்து நீங்க வந்து லெட்டர் எழுதுங்க, இமெயில் எழுதுங்க. என்னை வந்து நீங்க வந்து நான் எங்க கோயிலுக்கெல்லாம் வரும்பொழுது நீங்க வந்து என்னை வந்து சந்திக்கலாம். நீங்க வந்து ஆஹ் குரு மகாராஜ் வந்து சில பிரபுபாதருடைய எல்லா கிளாஸ்லயும் மோரல்லஸ் கொஸ்டின் கேட்பாராம். ஆஹ் ஏன் அப்படின்னா அது மூலியமா தத்வித்தி பிரணிபாதன பரிபிரஷ்ன சேவையா நம்ம கேள்விகள் வந்து கேட்கணும் குரு கிட்ட இருந்து. அதனால வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து குருமார் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து குருமார் அது வந்து செல்லமா வந்து ஷார்ட் நேம்ல கூப்பிடுவாராம் பிரபுபாத். ஜெய். அஹ் அஹ் குருமாராஜ் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து இல்லையா, இப்போ வந்து சில பிரபுபாதர் கேட்டான், வேர் இஸ் ஜெய், வேர் இஸ் ஜெய். ஏன்னா குருமாராஜ் வந்து எல்லா கேஸ்லயும் எல்லா எல்லா கிளாஸ்லயும் வந்து கேள்வி கேட்பார். அதனால வந்து அதனால குருமகாராஜ் நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். இமெயில் எழுதணும். நானே வந்து நிறைய இமெயில் எழுதியிருக்கேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லா இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. நான் எல்லா இமெயிலுக்கும் எனக்கு ரிப்ளை கிடைச்சிருக்கு. குருமகாராஜ் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா அஹ், ஆனா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு விஷயத்தோட நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து குருமகாராஜ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். அதனால நம்மளும் வந்து குருமகாராஜ் கிட்ட அந்த கனெக்ஷன் அந்த அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். குருமகாராஜ் வந்து என்னதான் வந்து பிஸியா இருந்தாலும் ஆனா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருந்தது ஆஹ் அப்படிங்கன்னா கண்டிப்பா அது வந்து குருமகாராஜ் எழுதணும் அப்படின்னா குருமகாராஜ் அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஆஹ் சரி, உங்களுக்கு சொல்லணும். ம். ஆஹ் குரு மகாராஜ் வந்து ஆஹ் பிரபுபாதர் வந்து ஒரு நாள் வந்து சொன்னாராம், நீ வந்து யார் ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ வந்து போய் கொடுத்தாலும் யார் அதை வந்து பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தி ஆகும். அதாவது அவங்களுடைய வாழ்நாள் வந்து நீடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாராம். இது கேட்டாராம் குரு மகாராஜ். அதனால குரு மகாராஜ் வந்து டெய்லி போய் சில பிரபுபாதருக்கு ஃப்ரெஷ் ரோசஸ் வந்து கொடுப்பாரு. உம், அந்த ஃப்ரெஷ் ரோசஸ் கொடுக்கறதுனால பிரபுபாதரோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப நீடிக்கும். அதனால வந்து ஆஹ் குருமாரத் இது என்ன அப்படின்னா குரு மேல வந்து நம்ம வந்து ஒரு பற்று உடையவர்களா இருக்கணும். உம், ஆஹ் நேத்து கூட நம்ம இந்த என்ன ஆண்டாள் ஆண்டாள் பாசுரம்
நேற்று ரெண்டாவது நாள் பாசுரம். அந்த ரெண்டாவது நாள் பாசுரத்துல வந்து ஆண்டாள் வந்து பாடுவாங்க. அதுல வந்து லாஸ்ட் லைன் வந்து வரும். அந்த லாஸ்ட் லைனை வந்து நம்ம ஆச்சாரியர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நாம வந்து எதையும் வந்து புதுசா வந்து ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு லைன் வரும். இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைன். ஆஹ் இதுல வந்து என்ன அப்படின்னா, சில பிரபுபாதர் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சில குருமார் வந்து இந்த ஒரு கிளாஸ்ல வந்து சொன்னார். ஆஹ் சில சில பிரபுபாதர் வந்து எனக்கு வந்து கட்டளை கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஐ ஷு யூ ஷுட் ப்ரீச் அன்லிமிட்டெட்லி. அன்லிமிட்டெட்லி. அதாவது நீ வந்து பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணணும். இதுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும். அது வந்து அன்லிமிட்டெடுங்கிறத எப்படி சொல்றது தமிழ்ல? இன்ஃபினிட்டிவ். இது வந்து நீ நிறைய பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து சில குருமார் வந்து சொல்லுவாரு, என்னால வந்து தனியா வந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி நீங்களா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆஹ் ஆஹ் இப்போ வந்து ஒரு கூட ஒரு குரு மகாராஜ் வந்து ஒரு ஒரு கிளாஸ்லயும் வந்து இல்லைன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ்ல கூட வந்து குரு மகாராஜ் வந்து சொல்லுவாரு, எனக்கு சில பிரபுபாதர் வந்து எனக்கு நிறைய வந்து கட்டளைகள் கொடுத்துருக்காரு. ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் த டிசைர்ஸ் ஆஃப் சில பிரபுபாத். இதுதான் வந்து ஏன் அப்படின்னா, குருமுக பத்மா வைக்க சித்தத்தை கொரியாக்கிய அரணா கொரிகா மனே ஆஷா. அவங்களுடைய ஹிருதயம் ஃபுல்லுமே வந்து நான் எப்படி என்னுடைய குருவை வந்து திருப்திப்படுத்த முடியும். அவங்களுடைய ஹிருதயத்துல பாத்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பாறையில வந்து நம்ம வந்து எழுதுனா அது எந்த எல்லா காலகட்டங்களையும் அது வந்து நீடிச்சிருக்கும். அதனால அதே போல குரு மகாராஜுக்கு வந்து அவருடைய இருதயத்துல சில பிரபுபாதர் என்னென்ன ஆணைகள்லாம் கொடுத்துருக்காரோ அதுல வந்து பாறையில எழுதுற மாதிரி எழுதி. அஹ் அதனாலதான் வந்து அவங்க வந்து இந்த ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சில பிரபுபாத் இதுக்காகவே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அஹ் சில பேர் வந்து இந்த குரு மகாராஜ் எல்லாம் நிறைய வந்து ட்ரீட் பண்றாங்கல்ல, டாக்டர்ஸ்லாம். அவங்களுக்கெல்லாம் கூட நிறைய பிரச்சாரம் பண்ணுவார். அந்த டாக்டர்ல வந்து ஒரு டாக்டர் வந்து சொன்னார், திஸ் பர்சன் ரியலி வாண்ட் டு லிவ். இவர் வந்து உண்மையிலுமே வந்து வாழணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்றாரு. அஹ் ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு மகாராஜ் பத்தி பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த பர்சன் வந்து உண்மையுமே அவர் வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றாரு. திஸ் பர்சன் இஸ் ரியலி வாண்ட் டு லிவ். ஆனா இது வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது வந்து ஒரு பௌதிகமா இருக்கு. ஓ, ஐ வாண்ட் டு லீவ், ஐ ஷுட் நாட் கிவ் அப் மை லைஃப் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் வந்து வாழ்றாங்க எதற்காக அப்படின்னா, அவங்க குரு மகாராஜ் வந்து சில பிரபுபாதனுடைய கட்டளைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. குரு மகாராஜ் வந்து ஒரு வாட்டி சொன்னார், நான் ஒருவேளை இந்த மாதிரி வந்து குரு சில பிரபுபாதனுடைய ஆணைகளை வந்து ஃபில் பண்ணலாம், அதாவது பூர்த்தி பண்ணாம நான் போயிட்டேன் அப்படின்னா, சில பிரபுபாதர் கேட்டா நான் என்ன பண்றது? ம். அதனால வந்து நான் வந்து இந்த அவரோட ஆணைகள் எல்லாம் வந்து நான் வந்து முடிக்கணும். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, குரு மகாராஜ் வந்து இவ்வளோ உடல் உபாதைகள் இருந்தாலும் அவருடைய உடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50-60% வந்து ஆஹ், எதுவுமே வந்து டைரக்டா வேலை செய்யறது இல்லை. அவர் வந்து உட்கார வைக்கிறதுல இருந்து ஏந்திரிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து டிவோட்டிஸ் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஆனா அந்த சூழ்நிலையிலயும் வந்து அவரோட கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து கிளியரா இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில குரு மகாராஜ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் இப்பயும் வந்து இன்வால்வ்டா இருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து நான் ஒரு சீனியர் டிவோட்டிஸ் வந்து சொன்னாங்க, எல்லா மீட்டிங்ஸ்க்கே வந்து குரு மகாராஜ் வந்து ரிப்ளை பண்ணுவார். இங்க வந்து எங்க எங்க நான் இங்க இருக்கக்கூடிய கோவில்ல வந்து கௌரங்க பிரபு இருக்கார். அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்க பெங்கால்ல வந்து உங்க இஸ்கான்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமிஜியினால அந்த பெங்காலே வந்து மற்ற இனத்தினர், அதாவது கிறிஸ்துவம் வந்து அங்க பரவாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு சென்சஸ் வந்துச்சு. அதனால நாங்க அந்த சுவாமிஜியை வந்து நாங்க சந்திக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க அதுக்காக ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கௌரங் பிரபு வந்து இங்க இந்த பாம்பேல வந்து நிறைய சங்கத்துல எல்லாம் நிறைய வந்து தெரியும், நிறைய பேருக்கு தெரியும்.
அதனால வந்து அவர் வந்து கௌரங்க பிரபுவோட நம்பர் கேட்டு, கௌரங்க பிரபு அந்த ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்டார். இல்ல இந்த சுவாமிஜி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் நாங்க முயற்சி பண்ணோம். அது மூலியமா உங்க மூலியமா சந்திக்க முடியுமா? அப்பதான் வந்து குரு மகாராஜ் வந்து ஐஎல்பிஎஸ்ல வந்து அட்மிட் ஆகி, அப்போ வந்து ரியலி அவர் வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அந்த சூழ்நிலையில வந்து இல்ல இப்போ வந்து சந்திக்க முடியாது, சந்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. அப்போ வந்து 2வது வாட்டி அவர்கிட்ட பேசும்போது கௌரங் பிரபு சொன்னாரு, அவரால வர முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு நாங்க தான் ரெப்ரசன்டேட்டிவா வந்து நாங்க வந்து உங்களுக்கு பேசுறோம் அப்படின்னு. இல்ல இல்ல நீங்க யாரும் வேணாம் வேணாம் எங்களுக்கு அவங்க தான் வேணும். அஹ் ஏன் அப்படின்னா குரு மகாராஜ் வந்து அவ்வளோ அன்லிமிட்டெட்லி ப்ரீச்ட். அதாவது மேற்கு வங்காளத்துல வந்து இவ்வளோ பிரச்சாரம் பண்ணதுனால அங்க ஒரு கிறிஸ்துவமே வந்து அங்க வர முடியாம மாறி இருக்குதாம். ஏன் இல்லை அப்படின்னா இங்க அன்னைக்கு அங்கேயும் கூட நிறைய மத்த தரப்பினர்லாம் நிறைய பரவி இருக்கலாம். குரு மகாராஜோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இப்போ வந்து நிறைய பேர் நம்ம வந்து கேட்கலாம். குரு மகாராஜ் வந்து பெரிய ஒரு கீர்த்தனையார் கிடையாது. பெரிய ஒரு நீங்க வந்து ஒரு மணிக்கணக்குல வந்து ஒரு கீர்த்தன் பண்ண மாதிரி நீங்க பார்த்திருக்க முடியாது. அப்புறம் வந்து குரு மகாராஜ் நல்லா பேசுவார். ஆனா நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பேச்சாளர் மாதிரி ஒரு மணிக்கணக்குல எல்லாம் பேசியிருக்க மாட்டார். இப்போ வந்து நிறைய பேர்லாம் வந்து இன்னைக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிலாம் வந்து நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதி நீங்க குரு மகாராஜ் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா குரு மகாராஜ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கருணையோட இருந்தார். ரொம்ப வந்து எல்லாரும் மேலேயும் கருணையோட இருந்தார். எல்லாருக்கும் வந்து கேர் பண்ற மாதிரி அவங்களுடைய நலம் விரும்பியாக இருந்தார். அவருடைய நல்ல குணம், அதாவது ஒரு வைஷ்ணவ கல்ச்சர், இதெல்லாம் வந்து மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றுச்சு. அவருடைய நல்ல உதாரணம் நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மாத்துச்சு. அவரெல்லாம் வந்து அவரோட ஃபாலோவர் ஆனாங்க. இப்போ வந்து ஒரு தடவை வந்து குரு மகாராஜ் வந்து நீண்ட நாள் பயணம் பண்ணி அங்க வந்த உடனே எல்லார்கிட்டயும் வந்து பேசிட்டு இருக்காரு. ஃபெஸ்டிவல் கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருது. ஆனா 11 மணி ஆச்சு. குரு மகாராஜ் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து மகாவரா பிரபு வந்த குரு மகாராஜ் ரொம்ப டயர்டா இருக்காரு, ஒரு கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து குரு மகாராஜ் சொன்னார், இல்ல இல்ல ஐ வாண்ட் பி வித் யூ ஆல். நான் வந்து உங்க கூட இருக்கணும் எல்லாரும் கூடயும். ஆஹ் ஏன் அப்படின்னா குரு மகாராஜ் வந்து பீப்புள்ஸ் மேன். அதாவது அவரோட பதவி பொசிஷன் இதெல்லாம் வந்து அவருக்கு செகண்டரி தான். பக்தருடைய சங்கத்துல பக்தருக்கு வந்து கிருஷ்ண பக்தியை எடுத்து சொல்லணும். இதுதான் அவரோட பிராணம். ஆஹ் அதாவது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்துல வரணும், பிராணே ஆச்சே பொரித்தே பிரச்சார். பிராணம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு வந்து குரு மகாராஜ் வந்து ஒரு சிறந்த உதாரணம். இது இந்த உதாரணத்துல நம்ம வந்து பார்த்தோம். நான் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து குரு மகாராஜ் பத்தி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் இல்லை. அஹ் அந்த சின்ன சின்ன ஏதோ சர்வீஸ் பண்ணி ஏதோ சின்ன சின்னதா நான் வந்து குரு மகாராஜ் பத்தி தெரிஞ்சுட்டது தான். உங்கள நிறைய பேர் வந்து குரு மகாராஜ் பத்தி நிறையவே பேச முடியும். ஆனா எனக்கு வந்து இதான் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பேசினேன். ஆஹ் மிக்க நன்றி. யாருக்காச்சும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நாம இங்க வச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி பிரபு. நீங்க சொன்ன குருமராஜ் டெய்லி காலையில எந்திரிச்சதும் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் வந்து பிரபுபாதரோட சேவகன் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளும் வந்து டெய்லி அது இன்னைக்கு உங்களோட கிளாஸ்ல இருந்து இந்த தாரக மந்திரத்தை நம்மளும் டெய்லி எந்திரிக்கையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஜெயபிரதாக சுவாமி குருமராஜரோட சேவகி அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நம்ம குருமராஜ் என்ன ஃபாலோ பண்றாரு அது ஃபாலோ பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து குருமராஜர் வந்து டெய்லி குளிக்கல, வேற எங்கேயாவது குளிச்சா கங்கா கங்கா கங்கான்னு 3 தடவை சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இது மாதிரி கேட்டுதான் பிரபு நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணோம். நம்மளும் வந்து குளிக்கல அது மாதிரி பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இனிமையா இருந்தது. மற்ற பக்தர்கள் எல்லாம் பிரபு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
அதாவது நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய தடவை நிறைய தமிழகத்துல நிறைய ஜோதிடர்கள்லாம் குரு மகாராஜனுடைய சார்ட்டை வந்து பார்த்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. உம். ஒரு தடவை வந்து ஒரு ஜோதிடர் வந்து பார்த்துட்டு, இவர் வந்து 2008லயே அவர் இறந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா குருமாரர் வந்து அவர் வந்து சொன்னார், இவர் வந்து இது வரைக்கும் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பகவானுடைய கிருஷ்ணருடைய சக்தியில தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். குருமாரர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டைரக்டா கிருஷ்ணருடைய சக்தியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால வந்து நம்ம அவரோட பிரசன்ஸை வந்து நம்ம ரொம்பவே வந்து பாக்கியமா நினைச்சு ஆஹ் அவரை போய் பார்க்கிறது, அவர்கிட்ட இருந்து கேட்கறது. என்னன்னா ஒரு ஆச்சாரியன் கிட்ட இருந்து குரு கிட்ட இருந்து கேட்கறது வந்து ஆஹ் பெரிய பாக்கியம். அதுவும் தொடர்ந்து கேட்கறது இன்னுமே பெரும் பெரும் பாக்கியம். அதனால குரு மகாராஜ் வந்து நம்ம அவருடைய பிரசன்ஸ் அதாவது அவர் வந்து அங்க இருக்கிறாரு அப்படின்னாலே நமக்கே ஒரு பெரிய ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த பாக்கியத்தை வந்து நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. சில குரு மகாராஜ் கி ஜாய். சில பிரபுபா கி ஜாய். நிதாய் கௌர பிரேமனந்தே. கிருஷ்ண பிரபு யாரோ கேள்வி கேட்க முயற்சி பண்றாங்க. அப்படியா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். கை தூக்குங்க குரு பிரபு. மகாராஜுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணி பண்ணி குரு மகாராஜ் மாதிரி நீங்களும் நல்ல நிதானமா பொறுமையா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு பிரபு. அதே மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணணும். எந்த நேரத்திலையும் டென்ஷன் இல்லாம எவ்வளவு பொறுமையா இவர் டீல் பண்ணாரோ அது ஓரளவு உங்களுக்கும் வந்திருக்கு பிரபு. அது உங்ககிட்ட வந்து நாங்க இதை கத்துக்கலான்னு இருக்கோம். ஹரே இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி இப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போ வந்து ஒரு ஒரு கரும்பு இருக்குன்னு வச்சுங்களேன். கரும்பும் மூங்கிலும் பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா. ஆஹ் கரும்பும் வந்து ஒரு மாதிரி அந்த அந்த இதெல்லாம் இருக்கும், கணுக்கள்லாம் இருக்கும். மூங்கில்லையும் பார்த்தீங்கன்னா கணுக்கள்லாம் இருக்கும். அந்த கரும்பை எடுத்து அந்த அந்த கரும்பு மிஷின்ல, அதாவது கரும்பு ஜூஸ் பண்ற மிஷின்ல போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து கரும்பு ஜூஸ் வந்து கொடுக்கும். ஆனா மூங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இருக்கும். ஆனா மூங்கில வந்து விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? டப்ப டப்ப டப்பன்னு சத்தம் வரும். என்ன அப்படின்னா ஆஹ் பார்க்கறதுக்கு வந்து சரியா தான் இருக்கும். ஆனா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது தான் நம்மளுடைய உண்மையான சுபாவம் வெளியில வரும். அதனால தான் வந்து சில பிரபுபாதர் வந்து உபதேசாமிர்தத்துல எழுதுவார். ஆஹ் நம்ம வந்து அந்த ப்ரொவோக்கிங் சுச்சுவேஷன்ல, அதாவது நம்ம நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அப்பதான் நம்மளுடைய உண்மையான பக்தி வெளியில வரும். நான் யார்? உம் நம்ம வந்து சாதாரண எல்லாமே வந்து பொறுமையா சாந்தமா இருக்கும்போது நம்மளுடைய கிருஷ்ணா கான்சியஸ்ல நம்ம ஹைல இருப்போம். ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி நம்ம வந்து நினைப்போம். ஆனா அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இப்போ வந்து ஒரு ப்ரெஷர். நான் அதெல்லாம் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்றோம். இப்போ வந்து நிறைய ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனா குரு மகாராஜ் வந்து எப்பவுமே சத்துவ குணத்துல இருப்பாரு. இப்போ வந்து கரும்பை வந்து விட்டோம் அப்படின்னா கரும்பு ஜூஸ் கிடைக்கும். அதே வந்து பாவக்காயை விட்டோம்னா அதோட ஜூஸ் தான் கிடைக்கும். ஆக்சுவலி நம்மலாம் வந்து குரு மகாராஜ் வந்து இன்ஸ்பயர் ஆகி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் கேட்பாங்க, யாரு உங்களோட குரு மகாராஜ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேட்பாங்க, உங்க குரு மகாராஜ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதே போல குருமார் வந்து எல்லாரும் வந்து குருமார்கிட்ட சொல்லணும், உங்க டிசைபிள்ஸ்லாம் நல்ல டிவோட்டிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உம் அப்போ வந்து குருமார ரொம்பவே சந்தோஷப்படுவார். நம்ம வந்து குரு மகாராஜ்க்கு வந்து இதை நமக்கு வந்து அவரே வந்து நிறைய சேலஞ்சஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து ஒரு இடையூறா இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க இந்த சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நெருக்கடியா இருக்கையில வந்து சாந்தமா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட உண்மையான அந்த குணம்
ஏன்னா நம்ம இருக்க மாட்டேன். இந்த நெருக்கடி நேரத்துலங்க நம்ம அப்படியே கத்துவோம். எஸ். என்னோட குணத்த நான் சொல்றேன் ப்ரோ. ஏன்னா அப்படி இருக்க முடியணும். அதுதான் அது எப்படி வரும்னே தெரியல. யா யா இங்க வந்து இந்த சங்கர்ஷன், அதாவது பக்தி பிரச்சாரக் பாகவத் மகாராஜ், அவர் வந்திருந்தார். அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஒரு டிஸ்கஷன்ல, என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து சாதனா சாதனான்னு சொல்லிட்டு சாதனால மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சேவா வந்து அவ்வளோ பேலன்ஸ் பண்ண மாட்டோம். சில சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, சேவான்னு சொல்லிட்டு சேவையில வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணும். ஆனா அதுவும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டா இருக்கணும். ஆஹ் இது இப்போ வந்து சாதனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து லேசி ஆயிடுவோம். ஆஹ் இல்ல நான் வந்து சேவா அப்படின்னு இருந்ததும் அப்படின்னா கிரேசி ஆயிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். எந்த லேசியாவும் இருக்கக்கூடாது, கிரேசியாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட மூமெண்ட்ல வந்து இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அதனால நம்ம வந்து நல்ல ஒரு சாதகனோட சாதகனாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல, ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இஸ்கான்ல சில வருடங்கள் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து உதாரணம் ஆயிட்டோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து லீடர் ஆயிடுவோம், இன்சார்ஜ் ஆயிடுவோம். எப்படி மீட் பண்றது சவுண்டு? அதனால வந்து தெரிஞ்சது தெரியாமலே நம்மளே வந்து சீனியர் டிவைட் ஆயிடுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, பிரபுஜி ரொம்ப வருஷமா இருக்காரு இவரு. ரொம்ப வருஷமா இருந்தா சீனியர்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ம், குரு மகாராஜுக்கு வந்து ஒரு பிரதிநிதியா இருக்கணும். நம்ம வந்து ஏன் அப்படின்னா, நம்ம நம்ம நல்லபடியா நடந்துட்டோம் அப்படின்னா குரு மகாராஜோட பேர் தான் வந்து பெருகும். ம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, வேற யாருக்காவது பிரபு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண. எஸ். பிரபு, இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ்லும் அவர் வந்து எப்படிங்க பிரபு பக்தி செய்யறாங்க குரு மகாராஜ்? எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அது வந்து ஏன்னா மெயினா இப்ப வந்து எல்லாத்துக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் தான் வந்து ஒரு பக்தியில வந்து ஒரு தடை இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகுது. எஸ். ஆக்சுவலி ஒரு ஒருத்தருக்கு வந்து யார் மேல ரொம்ப பற்று இருக்கும், நேற்று கூட நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய சொத்து மேல வந்து நிறைய பற்றுதல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா தன்னோட உற்றார் உறவினர்கள், உடன்பிறப்புகள், இவங்க மேல நிறைய பற்றுதல் இருக்கலாம். ஆனா யா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பற்று எது மேல இருக்கும் அப்படின்னா தன்னோட சரீரத்து மேல இருக்கும். ஆஹ் அந்த ஏன்னா அந்த சரீரத்துக்கு வந்து ஏதாச்சும் பாதிப்பாயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல போயிடுவாங்க. ஆஹ் அது ரொம்ப வேற எதுவுமே வந்து செய்யறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து தோணாது. யார் ஒருத்தர் அந்த சரீர தேகாத்ம புத்தி அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்களோ அவங்களால வந்து பண்ண முடியும். அட்லீஸ்ட் இப்போ வந்து இப்போ குருமார் வந்து இது பெரிய உதாரணம். அவர் வந்து இந்த உடல் இல்லை, ஆத்மாங்கிறது வந்து முழுமையா அவர் வந்து உணர்ந்திருக்கிறார். அதனால வந்து அவங்க இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளோ, அதாவது உடல் உபாதைகளோ, இந்த உலகத்துல இருக்கிற எந்த அத்தியாத்மிக் அதிபௌதிக் அதிதெய்வீக் எந்த கிளேசங்களும் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பையும் வந்து கொடுக்கறது கிடையாது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஆஹ் உயர்ந்த மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து கொடுப்பார். என்ன அப்படின்னா, ஒரு சில்க், அந்த பட்டு துணி இருக்கு, அந்த பட்டு துணி வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்சுவலி அந்த பட்டு துணியை வந்து அந்த தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பட்டு துணி இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து அதோட தொட்டோம்னா அது சாம்பல் ஆயிடும். அஹ் அது வந்து அது ஏன்னா அது அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதே போல இந்த இந்த மாதிரி தூய பக்தர்கள், மகாத்மாக்கள், அவங்களுக்கு கூட நான் அவங்க ஏதாச்சும் ஒரு இடையூறுகள், இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் இருக்கும்போது அவங்கள காமிச்சு நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு வந்து ஏதோ உணர்த்துறாரு. உம். இவங்கள்ட்ட இந்த இப்படி பாரு, நீ வந்து இது மாதிரிலாம் ஏதாச்சும் நீ நம்ம தவறுகள் பண்ணா
இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சில பிரபுபாதர் வந்து ஒரு அழகா வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு மகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி அத மருமகளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்களாம் மாமியார். அஹ் ஏன்னா மகளுக்கு வந்து மருமகளுக்கு டைரக்டா சொல்லி கொடுத்தா அது வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனா மகளுக்கும் அம்மாவுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால அவங்கள்ட்ட வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமா ஏத்துப்பாங்க. அப்போ மருமகள்கிட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அது மூலியமா பக்தர்கள், தூய பக்தர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது மூலியமா நமக்கு வந்து பகவான் வந்து சொல்லி கொடுக்குறார். அதனால நம்ம இவங்களெல்லாம் ஒரு பெரிய உதாரணமா எடுத்து நம்ம வந்து அப்போ வந்து பாகவதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பெரிய உதாரணங்கள். பரீட்சித் மகாராஜ் வந்து நீ 7 நாள்ல இறந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கிடைச்சது. அவர் வந்து அச்சோ எனக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டென்ஷன்ல வந்து உட்காரல. அவர் வந்து இது வந்து பகவானுடைய சங்கல்பம். உடனே வந்து அவர் வந்து நான் வந்து போய் பாகவதம் கேட்கணும்னு சொல்லிட்டு பாகவதம் போய் கேட்டார். அதே மாதிரி பிரகலாத் மகாராஜ் பார்த்தோம்னா, என்னடா இப்படிப்பட்ட எனக்கு அப்பாவே வந்து இப்படிப்பட்ட கொடுமை பண்ணா நான் எங்கேருந்து கிருஷ்ண பக்தி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னமே வந்து व्यசனப்படலை. ஆஹ் இப்ப எந்த உதாரணமா இருந்தாலும் சரி, பாண்டவர்களா இருந்தாலும் சரி, திரௌபதியா இருந்தாலும் சரி, ஆஹ் இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து படிக்கும் பொழுது, இவங்கள பத்திலாம் நம்ம கேட்கும் பொழுது, அட்லீஸ்ட் நம்மளுடைய இன்னைக்கு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா தெரியாது. ஒரு நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல் போனார். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவர் வந்து என்ன பிரபு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இங்க வந்தப்புறம் என்னுடைய வலியே வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னாரு. ஓ அப்போ வந்து மெடிசின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க வந்தப்புறம் எல்லாருடைய பிரச்சனையை பார்த்து என் பிரச்சனை பெரிய பிரச்சனையாவே தெரியல. ஆஹ் என்னோட பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனையாயி போச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பாகவத்தில் படிக்கிறது மூலியமா, இந்த மாதிரி டிவோட்டிஸை வந்து பார்க்கறது மூலியமா நம்மளுடைய பிரச்சனை வந்து ரொம்ப சின்ன பிரச்சனையா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப உற்சாகமா நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு சிம்டம். தூய பக்தனுடைய சிம்டம். ஆக்சுவலி அதுல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி நான் கேரிட் அவே பை டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ். அவங்க வந்து ரொம்ப உற்சாகத்தோட இருக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப உற்சாகமா இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த இடையூறுகளும் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணாது. அது வந்து ஒரு கங்கை மாதிரி. கங்கை வந்து போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய இடையூறுகள் இருக்கலாம். ஆனா கங்கை நிக்காது. கங்கை வந்து இப்படி இப்படி திரும்பி 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 கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். உம் ஒரு பாறையா இருந்தாலும் சரி, ஒரு மரமா இருந்தாலும் சரி, இல்ல எங்கேயாச்சும் ஒரு மலை இருந்தது அப்படின்னா அதை டேர்ன் பண்ணி போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸா போயிட்டு இருக்கும் கங்கை. நீங்க வந்து ஹரித்வார், ரிஷிகேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை வந்து எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ல போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த மகாத்மாக்கள்லாம் வந்து எந்த இடையூறுகள் வந்தாலும் கங்கை போல கங்கை ஓகம் உடன்பதி அது போல அவங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதத்துல, அவங்களுடைய கருணையினால, அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல, அவங்களுடைய முன் உதாரணத்தை பார்த்து நம்மளுடைய பக்தியை நம்ம வந்து சரியா பண்ண முடியும். எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு இன்னொரு கொஸ்டின், அந்த லேசி கிரேசி சொன்னீங்க இல்லையா பிரபு, இப்போ வந்து நம்ம சாதனா சேவை ரெண்டையும் பேலன்ஸ்டா பண்ணணுமா பிரபு? அதை நீங்க சொன்ன எஸ் 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 எஸ். பிரபு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு நிறைய வந்து நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், நாமஜபம் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம். இது மூலியமா நமக்கு வந்து நிறைய வந்து ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆஹ் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி உபயோகம் பண்ணணும்? உம் ஆஹ் ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வந்து நம்ம உபயோகம் பண்ணோம் அப்படின்னா அது மல்டிப்ளை ஆகும். அது இன்னும் கூடுதலாகும். இப்போ வந்து இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய சாதன பக்தி பண்றது மூலியமா நமக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சமையலறைக்கு போறோம். சமையலறையில போயிட்டு நான் வந்து ஒரு பானையில இல்லை சட்டியில நான் எல்லாம் வந்து போடுறேன். அந்த காய்கறிகள் வந்து போடுறேன், ரைஸ் போடுறேன், கிச்சடி பண்றதுக்கு எல்லாமே வந்து நான் போடுறேன். ஆனா அது வந்து ஃபயரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை, அக்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அது எதுவுமே குக்கே ஆகாது, நம்ம எத்தனை நேரம் நின்னாலும் சரி. அதனால இப்போ வந்து நம்ம பண்ற சாதன பக்தி இதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸ் மாதிரி.
அரிசி, பருப்பு, காய்கறி, உப்பு, மிளகா, சாம்பார் தூள் எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஆனா இது எல்லாமே இன்கிரீடியன்ஸா இருக்கு. ஆனா அந்த சர்வீஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ப்ராசஸ் பண்ணுது. இப்போ வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து விஞ்ஞானமா ஞானமாக இருக்கிறது. அது விஞ்ஞானமா எப்படி மாறும் அப்படின்னா சர்வீஸ் பண்ணும்போது. அது என்ன சர்வீஸ் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் த ஆர்டர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். நம்ம குருவனுடைய கட்டளைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்றது மூலியமாக. ரெண்டாவது வந்து ஆஹ் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு குரு எல்லாம் எப்படி எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த சர்வீசஸ் வந்து நம்ம பண்றது மூலியமாக நம்ம அப்பதான் நம்மளுடைய கிருஷ்ணா கான்சியஸ் வந்து நல்ல பெருகுது. உம் அதனால வந்து ஆஹ் நம்ம சர்வீஸும் வந்து பண்ணணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் பேசிக்கலி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரபு உங்களோட கிளாஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் பிரபு, தமிழ் கீதால. ஓகே. சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொல்ற மாதிரி இது ஆன்மீக குரு வந்து கோலோகத்துல இருந்து இறங்கி வந்தவர் அப்படின்னு தெரியுதுமா பிரபு, நீங்க சொல்றதுல இருந்து. நாமளும் அவர் சொல்படி கேட்டு மாதாஜி சொன்ன மாதிரி தினமும் காலையில எந்திரிச்சோன்னே ஆத்மா நம்ம உடல் கிடையாது, குரு மகாராஜர் ஜெயபத்தாரோட சிஷ்யன்னு சொல்லிக்கிறேன். ஓம் அஞ்ஞானத்தை மிராந்த சொல்வேன். வெரி சீடருங்கிறதுல குட். பெருமை. எஸ். இது வந்து சில பிரபுபாதரே இங்க பாம்பே வந்து இங்க ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவர் வந்து ஒரு தேசாய் ஃபேமிலி. அந்த தேசாய் ஃபேமிலியை வந்து சந்திக்கிறதுக்காக சில பிரபுபாதர் தன்னுடைய சீடர்களோட வந்திருந்தார். அவர் வீட்டுக்கு வந்திருந்த போது ஆஹ் சில பிரபுபாதர் அவர் ஆக்சுவலி அந்த தேசாய் ஃபேமிலி வந்து அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தார், எம்பியா இருந்தார். ஆக்சுவலி அது ஒரு தடவை தான் வந்து அந்த எம்பி ஆனார் அவர். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து இறந்துட்டார். அப்ப அந்த அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கும் பொழுது அப்போ வந்து குரு மகாராஜா காமிச்சு இவரை வந்து நீங்க இந்தியன் சிட்டிசன் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலி எல்லாரும் இங்க இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் போய் சிட்டிசன் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வந்து குரு மகாராஜ் வந்து அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவர், ஆனா வந்து இந்தியன் சிட்டிசன் ஆனார். அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து அந்த தேசாய் ஃபேமிலி அவர்கிட்ட வந்து சொல்லும்போது இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய சகா சகா அங்க உறுப்பினர்கள். சங்கோ எங்கை சங்கீதனை பாயே எஜந்திகி சுமேதசர் அந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த கலியுகத்துல வரும்பொழுது அவர் வந்து சங்கு சக்கரமோ அவருடைய சஸ்திரங்களையும் எடுத்துன்னு வரல. அவரும் தன்னுடைய சகாக்களோட வந்தார். எக்கை சங்கீதனை பாய் சங்கோ பாங்காஷ பார்ஷதம் பார்ஷதர்களாக கூட்டணும் வந்தார். அதே போல ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய உன்னோட பார்ஷதன் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரபுபாதரே வந்து சொல்லியிருக்கார். அதனால நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய மகாத்மாக்கள் மாதிரி நான் உங்களெல்லாம் பார்த்து நம்மவருடைய பக்தி சரியா பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. நீங்க சொன்னீங்க மூங்கிலுக்கும் கரும்புக்கும் உதாரணம் சொன்னீங்க. நாங்க எல்லாம் எப்படி பாக்குறோம் அவங்கள அப்படின்னா வந்து பிரபுபாதர் அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பாரு. பகவத்கீதை பாகவதம் எல்லாம் ஒரு புழு அதை வந்து தேனி கொட்டி கொட்டி அது காலப்போக்கில் அதுவும் தேனியாவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதே மாதிரிதான் நாங்க உங்களை பாக்குறோம். நீங்க அப்படியே குருமராஜன் இதுல இருந்து நீங்களும் அது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. அடிக்கடி வந்து கிளாஸ் கொடுங்க பிரபு. ஆமா பிரபு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு. தேங்க்யூ. திருப்பி உங்களை சந்திக்க வருது. ரொம்ப அருமை பிரபு உங்க கிளாஸ். ஓகே, தேங்க்யூ மாதாஜி.
ஹரே பிரபு. கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா Prabhupada கிருஷ்ணா ki ஹரே jai. ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பிரபு தேங்க்யூ பிரபு தேங்க்யூ பிரபு ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு தேங்க்யூ பிரபு இது அமைச்சு கொடுத்த மாதாஜிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா பிரபு தேங்க்யூ பிரபு ஹரே கிருஷ்ணா வாஞ்சா கல்பதருப்யஷி கிருபா கிருபா சிந்தே எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி தேங்க்யூ மாதாஜி